குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வேலை எல்லாத்தையும் கிடைச்சிடலாம். நீ பதில் சொல்லாம உன் வாழ்க்கை முடியாது. சரியா? ஒண்ணுமே புடுங்க முடியாது. சரி, வேலையை மட்டும் பாரு. இனி ஒருத்தி இப்படி ரோட்ல அலைய விட்டாலே எனக்கு தோணும் போது நேத்து நூலில தப்பிச்ச மாதிரி எல்லாரும் தப்பிக்க முடியாது. சரியா? பின்னாடி திரும்பி உன் தலையில விட்டுவேன் நானு. ஆனா நான் ஆசைப்பட்ட பொருளை தனியா எடுத்துருவேன். சரியா? இனி எதை வச்சு ஏமாத்தினியோ அந்த பொருளை தனியா எடுத்துருவேன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்தவர் செல்வகுமார். 36 வயதான இவர் போக்குவரத்து எஸ்ஐயாக வேலை பார்த்து வருகிறார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவில்பட்டி போக்குவரத்து காவல் பிரிவுக்கு 32 வயதான இந்திரா காந்தி என்ற பெண் காவலர் பணிமாறுதல் பெற்று வந்திருக்கிறார். அவர் வந்த சமயத்தில் எஸ்ஐ செல்வகுமாருக்கும் இந்திரா காந்திக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நாளடைவில் இந்த பழக்கம் அந்தரங்க உறவாக மாறி டியூட்டி சமயத்தில் இவர்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து காதலை வளர்த்து வந்துள்ளனர். இந்த நிலையில் உல்லாசமாக இருந்து வந்த இந்த போலீஸ் ஜோடிக்கு கடந்த சில நாட்களாக கருத்து வேறுபாடு நிலவி வந்துள்ளது. இதன் நீட்சியாக இவர்கள் போலீஸ் என்பதையே மறந்து நடு ரோட்டிலேயே நின்று கொண்டு தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விவகாரம் அம்மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் கவனத்திற்கு செல்லவே கடந்த மாதம் 26ஆம் தேதி இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார். அதில் எஸ்ஐ செல்வகுமாரை திருச்செந்தூருக்கும் பெண் காவலர் இந்திரா காந்தியை புளியம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் டிரான்ஸ்பர் செய்து உத்தரவிட்டார். ஆனால் இந்த பிரச்சனை அதோடு முடியவில்லை. பெண் காவலர் இந்திரா காந்திக்கும் எஸ்ஐ செல்வகுமாருக்கும் இடையே மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டு அது பழிதீர்க்கும் எண்ணம் வரை சென்றுள்ளது. இந்திரா காந்தி தன்னை காதல் வலையில் விழ வைத்து ஏமாற்றியதாக கூறி செல்வகுமார், என் கையாலதான் உனக்கு சாவு, உன்னை நிச்சயமா கொல்லாம விடமாட்டேன் என்று கொலை மிரட்டல் விடுத்து எச்சரித்துள்ளார். தற்போது இந்த செய்தி வெளியே கசிந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைவலியாக உருவெடுத்துள்ளது. இதன் நீட்சியாக கடந்த 5ஆம் தேதி பெண் காவலர் இந்திரா காந்தியை தற்காலிக பணி நீக்கம் செய்து தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் உத்தரவிட்டார். அந்த உத்தரவில் செப்டம்பர் 4ஆம் தேதி மாலை கோவில்பட்டி முகாம் அலுவலகத்துக்கு சென்ற இந்திரா காந்தி தான் எஸ்ஐ செல்வகுமாருடன் முறை தவறிய உறவு இருப்பதாக அறிக்கை அனுப்பியது யார் என்று கேள்வி கேட்டு அநாகரிகமாக பேசியிருக்கிறார். அதோடு தான் முகாம் அலுவலகம் முன்பு தன் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைக்க போவதாகவும் அனைவரையும் மிரட்டியிருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல். ஆகவே பொதுநலன் கருதி பெண் காவலர் இந்திரா காந்தியை உடனடியாக தற்காலிக பணி நீக்கம் செய்வது அவசியமாகிறது. அவர் பணி நீக்க காலத்தில் கயத்தாறு காவல் நிலைய சரகத்தில் இருக்க வேண்டும். வெளியே செல்ல வேண்டுமானால் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளின் அனுமதி பெற்றே வெளியே செல்ல வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனிடையே கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்திற்கு சென்ற இந்திரா காந்தி டிராபிக் எஸ்ஐ செல்வகுமார் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறி புகார் அளித்தார். அதன் பேரில் செல்வகுமார் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவரை பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி காவல்துறையை களங்கடித்துள்ள இந்த மன்மத லீலை விவகாரத்தில் உமன் போலீஸின் பின்னணி அந்த காலத்தில் தமிழ்நாடு காவல்துறையை உலுக்கிய சிவகாசி ஜெயலட்சுமி சம்பவம் போல் பட்டியல் நீளமாக இருப்பதால் கிரைம் சம்பவத்தில் போய் முடியலாம் என குறிப்பு எழுதி மேலிடத்துக்கு அனுப்பி உள்ளார்களாம் காக்கி உயர் அதிகாரிகள். வேலை எல்லாத்தையும் கிடைச்சிடலாம். நீ பதில் சொல்லாம உன் வாழ்க்கை முடியாது. சரியா? ஒண்ணுமே புடுங்க முடியாது. சரி, வேலையை மட்டும் பாரு. சரியா? ரைட்டு. உன் பிள்ளைய பத்திரமா சொல்லிடு. எனக்கு எப்பனாலும் நடக்கல, எப்பனாலும் எனக்கு எப்ப கிடைக்கும்னு எனக்கே தெரியாது. எனக்கா ஃபுல்லா பிடிச்சி அப்படின்னா கருக்கு பிடிச்சிடும். கருக்கு பிடிச்சா முன்னாடிட்ட போய் சண்டை போடு வராது. இனி அவன் ஏமாத்தலையே. இனி நம்ப வச்சு கருத்து யாரு என்ன அவ்வளவுதான் பார்க்க முடியும். உன் பிள்ளைய நீ சொல்லிடு. அதே மதனுக்கு போன் அடிச்சு, எப்பா நீ 2வது பிள்ளைக்கு ஆசைப்பட்ட, மூத்த பிள்ளைய பக்குவமா பாத்துக்கோ, அவன் ஒரு வில்லங்கமான கிறுக்கனை நான் ஏமாத்திருக்கேன், அந்த கிறுக்கன் எப்பனாலும் என்ன எப்பனாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு நீ சொல்லிடு. என்ன ஓகேவா? சரியா? ஏமா உனக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்து நைட்டே உனக்கு எல்லாம் போயிருக்கும். சரியா? நேத்து நைட்டே உன் உயிர் போயிருக்கும். ஒரு நூல் எல்லாம் தப்பிட்ட. அந்த நூல் எல்லாம் வேற ஒரு காரணம். சரியா? நேத்து நைட்டே உனக்கு முடிஞ்சிருக்கும். அதாண்டி உன் நேரம் நல்ல நேரம் சுத்தி வருதுடி.
அவ்வளவு வெறுப்புல நான் வந்து நின்றேன். இங்கதான் நின்றேன். உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? நேத்து நைட்டு ஒண்ணு முடிச்சிருப்பேன். அந்த கடவுள் தெரியும் நான் என்ன பண்ண ஏது பண்ணனு. என்னால நான் இப்ப எதுவும் சொல்ல முடியும். ஏன்னா நீ எல்லாமே ரெக்கார்டு தான் உன்கிட்ட. கடவுள் தெரியும். அந்த கடவுள் தெரியும். உச்சக்கட்ட குழந்தை இருந்தேன் நானு. உச்சக்கட்டம். எனக்கு இல்லாத பொருள் எங்க இருக்கக்கூடாது. உச்சக்கட்டம். நூல் இலதான். சரியா? கூட உள்ளவன் கதவு திறக்கல. சரியா? நேரத்தே முடிஞ்சிருக்கணும். இன்னைக்கு அடக்கம் பண்ணிருப்பானுங்கடி. என்னடி பேசுற? என்ன பேசுறீங்க? ரெக்கார்ட் பண்ணிக்கோ. சரியா? நேரத்தே முடிஞ்சிருக்கும். அவ்வளவு ஒரு வெளியில நின்ற நானு. மண்டலம் வெறிச்சுக்கிட்டு இருந்தது. நேரத்தும் லொகேஷன் எங்கேயோ இருந்தது. இன்னைக்கு லொகேஷன் எங்கேதான் இருக்கு. சரியா? புடுங்க முடியாது சொல்லல. இன்னைக்கு நான் போதையே இல்ல. நீ சொன்ன உடனே போதையே அடிக்கல. பாதியில எழுந்து ஓடி வந்துட்டேன். ஃபுல்லா குடிச்ச இன்னைக்கு என் கூட இருக்கும் போதா பாத்துக்கலாம். முடியான்னு சொல்லிட்டல. ஆனா நீ உன் பிள்ளைய சேஃப்டியா இருக்க சொல்லிடு. அவ்வளவுதான். நான் என்னதான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பிள்ளைய மட்டும் சேஃப்டியா வளர்க்கறதுக்கு எல்லாமே சொல்லிடு. நல்லா பொந்து வளர்க்கறதுக்கு எல்லாமே சொல்லிடு. கேட்டா நினைச்சிட்டு இருக்கியோ வந்து குறுக்கு வந்துருவா. மதன்குமார் குறுக்கு வந்துருவா. சுப்பியா பாண்டியன் குறுக்கு வந்துருவாரோ. சின்ன பையன் செல்வா தேவையில்லாம அறுத்து நான் கேட்பேன் அவங்க அம்மா நல்லா இருக்குமான்னு கேட்பேன். அவன் நீ ஒரு 2 சார் வச்ச மாதிரி பேசுறியா? அப்படி 2 சார் வச்ச மாதிரி பேசுறியா? புரியல. பழகணும். பிரச்சனையாச்சு. உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. அதோட போயிரு. தேவையில்லாம இதை நீ இழுத்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமாயிரும். நான் சொல்றேன்ல இன்னும் வரைக்கும் போய் நான் எங்கேயாவது உன்னை போய் எங்கேயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். பேசாம நீ பண்ணாதானே அடுத்து உடனே வேகம் ஏறும். வேகம் கொஞ்சம் குறைஞ்சிட்டுலாம். வேகம் குறைஞ்சிட்டு போத்துக்கோ. வேகம் குறைஞ்சிட்டு சும்மாவே இப்போ நான் போயிட்டு டியூட்டி போயிட்டு வரேன்னா வேகம் குறைஞ்சிட்டு. இதே கம்ப்ளைண்ட் பண்ணாதானே உடனே வேகம் ஏறும். அப்பதான் நம்மள பெயில் எடுக்கிறது என் முன்னாடி. எப்பா அவன் நீ கம்ப்ளைண்ட் பண்ணா நீ பண்ண கரெக்டு. அவனை பெயில் அடிக்கணும் எடுப்பா. 60 நாள் எடுப்பா. 70 நாளே எடுப்பா. அப்பதான் எடுப்பா. நேத்து நீ தப்பிச்சது நூல் இலதாண்டி. சரியா? நூல் இலதான் நேத்து நீ தப்பிச்சது. பா வை. என்னைக்காலும் உன் வீடு அங்கே தான். பா வை. எனக்கு என்னைக்கு இருக்க பிடிக்கும் எனக்கு தெரியாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தெரியுமா உனக்கு. சுமதிட்டு கூட்டி கேட்டுக்கோ. போன் பண்ணி கேட்டுக்கோ. அன்னைக்கு நைட்டு நீ வந்துட்டு போன அன்னைக்கே சொல்லிட்டேன். என்னைக்கால நான் பண்ணுவேன். நீ பெயில் சொல்லிட்டேன். அதே மாதிரி இவட்டும் சொல்லிட்டேன். நீ பிள்ளைல பாத்துக்கோ. நீ படிச்சு எதுக்கு படிச்ச பாத்துக்கோன்னு சொல்லிட்டேன். 60 நாள் 70 நாள் எனக்கு பெயில் போடுங்க. பெயில் கிடைச்சுன்னு சொல்லிட்டேன். நான் என்ன நாளும் எப்பனாலும் பண்ணுவேன். எனக்கு கிறுக்கு பிடிக்கும். என்னைக்காவது பிடிக்கும் போது வந்து என்னை ஒருத்தி இப்படி ரோட்ல அலைய விட்டாலே நான் எனக்கு தோணும் போது நேத்து நூலில தப்பிச்ச மாதிரி எல்லா நாளும் தப்பிக்க முடியாது. சரியா? ஒத்தில நீ என்ன ஒத்தில மல்லுக்கட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ. கூட ஒரு ஆள் வரும். நீ முன்னாடி மல்லுக்கட்டா பின்னாடி வெட்டு விழுவும். பின்னாடி திரும்பிக்கும் உன் தலையில வெட்டுவேன் நானு. ஆனா நான் ஆசைப்பட்ட பொருளை தனியா எடுத்துருவேன். சரியா? நான் சரியா என்னை எதை வச்சு ஏமாத்தினியோ அந்த பொருளை தனியா எடுத்துருவேன். அது இந்த ஊரே பேசும். என் வாழ்க்கையை அழிச்சு என்ன தெருவில் நிப்பாட்டிட்டல்ல. உன்னை விடவே மாட்டேன். நீ எழுதி வச்சுக்கோ. நீ எங்க போய் பேசு. ஒரு நிமிஷம் இரு. நீ ஆச்சு என்னைய காசு கேட்டான்னு போய் சொல்லி இங்கனுக்குள்ள டிரான்ஸ்ஃபரோட திருச்செந்தூர் தூத்துக்குடியோட முடிச்சிட்டேன். நான் பச்சை பிள்ளைய வச்சுட்டு இங்க இருந்து அது என்ன ஒரு புளியம்பட்டி. இது கோயில்பட்டிக்கு திருச்செந்தூர் எவ்வளவு தூரம்? கோயில் உன் ஃபேமிலி தூத்துக்குடியில தானே இருக்கு. தூத்துக்குடி அவங்க அதிகாரிக்கு ஃபேமிலி தெரியாதுமா. வேலை பார்க்கற இடத்துல தூரம் தான் தெரியும். வேலை பார்க்கற ஒர்க்கிங் பிளேஸ் தூரம் தான் பாப்பாங்க. அதிகாரிக்கு வந்து செல்வகுமார் ஃபேமிலி தூத்துக்குடி இருக்குன்னு சொல்லி எஸ்பி பார்க்க மாட்டாரு. ஒர்க்கிங் பிளேஸ் எங்க? சரி அவர் ஏதோ பாத்துட்டு போட்டோம். உனக்கு பக்கம் தானே. அதை யூஸ் பண்ணிட்டு பேசாம எனக்கு எங்கேயுமே மைண்ட் செட் ஆகல. ஏன்னா நான் பனிஷ்மெண்ட். அதனால எனக்கு மைண்ட் செட் ஆக மாட்டேன். உட்கார மாட்டேங்குது. தெரியுமா உனக்கு? அதோட ராஜாராம் எப்படி கொண்டா தெரியுமா? ராஜாராம் முத கொண்டு என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். தெரியுமா உனக்கு? நான் எவ்வளவு தூரம் நான் அடிமையா நிக்க தெரியுமா? மொத்த இதையும் இழந்துட்டேன் நானு. அதுக்கு 2 பேரும் செஞ்ச தப்புக்கு 2 பேத்துக்குமே பனிஷ்மெண்ட். என்னமோ உனக்கு மட்டும் கொடுத்த மாதிரி என்னைய போட்டு பாடா பண்ண. இல்ல பனிஷ்மெண்ட்ங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் டிவோவே டியூஷன் போட்டுதான் தெரிஞ்சிருக்காது. சரியா? இங்க வந்து அதிகாரம் பிடிச்சு அலைஞ்சு நீ வச்சிரு. ஆனா உன் நாட்டுல என்னைக்கோ எனக்கு டிரான்ஸ்ஃபர். உனக்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேன். எப்பதான் பண்ணுவேன்.
ஏன்னா என் வாழ்க்கையை அழிச்சிருக்க, அதுக்கான பதிலடியே அப்ப நீலாம் நான் என் உனக்கு வாழ்க்கையை செஞ்சதுக்குலாம் நான் என்ன செய்யறது சொல்லு. உன் வாழ்க்கை என்ன செஞ்சேன்டி? உனக்கு என்ன செஞ்சேன்? ராம்குமார்ட்ட பேசுனதா? நீ அப்ப ராஜிட்ட பேசுனது? வை போன வை நீலாம் வை. போன்காரன போன் கொடுக்கணும். வை. எனக்கு நீ தான் ஃபோன் போட்ட, நான் என்னமோ ஃபோன் பண்ண மாதிரி பேசுறேன். மயிரே வை. வை. நீ ஒரு குடியார நாய் குடி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.